உடற்பயிற்சியில் முத்திரைகள் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முத்திரைகள் அல்லது முத்ரா என்றால் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நம் கை 10 விரல்களை நீட்டியோ மடக்கியோ ஒன்றோடு ஒன்று இணைத்தோ பிரித்தோ அழுத்தியோ ஒரு குறிப்பிட்ட வகையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வைத்திருக்கும் பயிற்சி முத்திரை என்று சொல்லலாம். சாலைகள் சந்திக்கும் இடத்தில் போக்குவரத்து துறை காவலர்கள் கைகளை முன்னோக்கியும் இடமும் வலமும் நீட்டி வாகனங்களின் ஓட்டத்தை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்துவது போல நம் விரல்களின் அசைவுகளால் உடலில் ஓடுகின்ற ஓட்டங்களை ஒழுங்குபடுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் முடியும். இந்த பிரபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமான நம் உடலும் இந்த பஞ்சபூதங்களால் ஆனதே. நமது 5 விரல்களும் 5 பூதங்களை குறிக்கின்றன. நமது மோதிர விரல் நிலத்தையும், சுண்டு விரல் நீரையும், கட்டை விரல் நெருப்பையும், சுட்டு விரல் அல்லது ஆட்காட்டி விரல் காற்றையும், நடுவிரல் ஆகாயத்தையும் குறிக்கிறது. இதைப் போலவே ஒவ்வொரு விரல் வழியாக பிராணன்கள், அதாவது அபானா, சமனா, பிராணன், வியானா, உதானா இயங்குகிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆரோக்கியமான உடலில் இந்த 5 பூதங்கள் சமநிலையில் உள்ளன. மாறாக இந்த சமநிலையில் பாதிப்பு ஏற்படும் போது அது வலியாகவோ அல்லது நோயாகவோ வெளிப்படுத்தப்படும். முத்திரைகளை பயன்படுத்தி உடலின் சமநிலையை மீட்டெடுக்கலாம். உதாரணத்திற்கு லிங்க மற்றும் வருண முத்திரைகளை பயன்படுத்தி உடலின் வெப்பத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும். இதைப் போல பல்வேறு வகையான முத்திரைகளை நம் முன்னோர்கள் வடிவமைத்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த முத்திரைகளை கோயில் சிலைகளிலும் சிற்பங்களிலும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். டெல்லி பன்னாட்டு விமான வருகை அறையில் அமைக்கப்பட்டுள்ள பல வகையான முத்திரைகளை நம்மில் பலர் கண்டிருக்கக்கூடும். இந்த முத்திரை பயிற்சிக்கு கை விரல்களே மூலதனம். 100க்கும் மேற்பட்ட முத்திரைகள் தன்வந்திரி ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. முத்திரைகளை ஆசனங்கள், தியானங்கள், மூச்சு பயிற்சிகள், மருத்துவம் மற்றும் நடனங்கள், குறிப்பாக பரதநாட்டியத்தில் இணைத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் உடற்பயிற்சியோடு முத்திரைகளை இணைத்து செய்ய முடியுமா என்பது ஒரு மிக பெரும் கேள்வியே. இதைத்தான் மகரிஷி செய்திருக்கிறார். பல்வேறு முத்திரைகளை இயல்பாக நமது எளிய முறை உடற்பயிற்சியில் இணைத்து வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் என்று எண்ணும் போது வியப்பாக இருக்கிறது. இதனால் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல நமக்கு முத்திரையின் பயனும் உடற்பயிற்சியின் பயனும் கிடைக்கிறது. எப்பொழுதெல்லாம் விரல்களுக்கு அழுத்தம் மற்றும் தேய்க்கும் வேலை இல்லையோ அப்பொழுதெல்லாம் ஒரு முத்திரையை கொடுத்து சிறப்பாக உடற்பயிற்சியை வடிவமைத்து இருக்கிறார். அவற்றில் ஒரு சிலவற்றை இப்பொழுது வரிசைப்படுத்தி பார்ப்போம். முதலாவதாக வணக்க முத்திரை. இதை கைப்பயிற்சி நிலை 1ல் செய்கிறோம். இந்த முத்திரையில் 2 கைகளையும் காதோடு ஒட்டியவாறு தலைக்கு மேல் நிறுத்தி 2 உள்ளங்கைகளையும் விரல்களையும் ஒன்று சேர்த்து இதை செய்கிறோம். இதை நமஸ்கார் முத்திரை, பிரேயர் முத்திரை அல்லது அஞ்சலி முத்திரை என்றும் அழைக்கிறார்கள். யோகா பயிற்சியின் தொடக்கத்திலும் முடிவிலும் ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த மரியாதை செய்யும் போதும் தெய்வத்தை வணங்கும் போதும் இந்த முத்திரையை மார்பிற்கு முன் கொண்டு வந்து மார்புக்குழியின் அருகே வைத்து செய்கிறோம். இந்த முத்திரையைத்தான் முதலில் நம் குழந்தைகளுக்கு வணக்கம் சொல், சாமி கும்பிடு என்று சொல்லித் தருகிறோம். தெய்வத்தை அல்லது மாகான்களை சரணாகதி அடைந்து வணங்கும் போது தலைக்கு மேல் உயர்த்தியும் இந்த முத்திரையை செய்கிறோம். இந்த முத்திரை உடலின் இருபுறமும் சமநிலையை உருவாக்கி அமைதியை அருள்கிறது. இதே முத்திரையை கைகளை பிரித்து வைத்து உள்ளங்கை நாம் முன்னோக்கி இருக்கும்படி செய்தால் இதை படக முத்திரை, வாழ்த்து முத்திரை, பிளெஸிங் முத்ரா என்றும் கூறுகிறார்கள். மாகான்கள், மகரிஷிகள் போன்றவர்கள் ஆசி வழங்க இந்த முத்திரையை பயன்படுத்துகிறார்கள். அடுத்து சமண முத்திரை அல்லது சமனா வாயு முத்திரை. இதை கைப்பயிற்சி நிலை 3லிருந்து 5 வரை செய்கிறோம்.
கை விரல்களின் நுனியை ஒன்று சேர்த்து குவித்து வைத்து இந்த முத்திரையை செய்கிறோம். நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் நாம் உணவை வாயில் வைக்கும்போது இயல்பாக செய்யப்படும் அதே விரல் அமைப்புதான் இந்த சமணவாயு முத்திரை. இந்த முத்திரை பூதங்களில் சமநிலையை ஏற்படுத்தி புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. அடுத்து அக்னி சக்தி முத்ரா அல்லது மேருதண்ட முத்ரா. இதை கைப்பயிற்சி நிலை 6ல் கண்கள் திறந்த நிலையில் உடலை வலப்புறமும் இடப்புறமும் திருப்பி செய்யும் பயிற்சியாகும். கை பெருவிரல்களின் நுனிகளை நீட்டி நேருக்கு நேர் இணைத்து மற்ற 4 விரல்களை உள்ளங்கைகளை நோக்கி மடக்கி வைத்து இந்த முத்திரையை செய்கிறோம். ஒரு கையில் வைத்தால் மேருதண்ட முத்ரா என்றும், இரு கை பெருவிரல்களின் நுனிகளை நீட்டி நேருக்கு நேர் இணைத்து செய்தால் அக்னி சக்தி முத்ரா அல்லது அங்குஷ்ட முத்ரா என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து சின்முத்திரா. இதை நரம்பு தசைநார் பயிற்சியின் போது முதல் நிலையில் தொடைமடிப்பில் அடி வயிற்றை ஒட்டி கைகளை வைத்து குனிந்தும் நிமிர்ந்தும் செய்கிறோம். நாம் கட்டை விரல் மற்றும் சுட்டு விரல் நுனிகளை இணைத்து மற்ற 3 விரல்களை நீட்டி இந்த முத்திரையை செய்கிறோம். இதை ஞான முத்ரா என்றும் அழைக்கிறார்கள். இந்த முத்திரையை மகராசனம் நிலை 1லிருந்து 6 வரையும் செய்கிறோம். அடுத்து ஆதிமுத்ரா. இதை நரம்பு தசைநார் பயிற்சியின் 2ஆம் நிலையில் தொடையின் மடிப்பில் அடிவயிற்றை ஒட்டி இரு கைகளையும் இணைத்து தொப்புளுக்கின் கீழ் நடுவில் வைத்து குனிந்தும் நிமிர்ந்தும் செய்கிறோம். நமது கட்டை விரலை உள்ளங்கை நோக்கி மடித்து மற்ற 4 விரல்களையும் கட்டை விரல் மேல் மூடி வைத்து ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த முத்திரையை செய்கிறோம். இந்த முத்திரையை இரு கைகளையும் இணைத்து செய்கிற போது இதை பிரம்ம முத்ரா என்றும் அழைக்கிறார்கள். இந்த முத்திரை காற்றோட்டத்தை அதிகப்படுத்தி நுரையீரலின் கொள்ளளவையும் திறனையும் அதிகரிக்கிறது. நாம் குழந்தையாய் இருந்தபோது நம்மை அறியாமலேயே நாம் செய்த முதல் முத்திரையும் இதுவே. அடுத்து சண்முகி முத்ரா. இதை நரம்பு தசைநார் பயிற்சியின் 7வது நிலையில் இடது உள்ளங்கையால் இடது கண்ணையும் வலது உள்ளங்கையால் வலது கண்ணையும் மூடி செய்கிறோம். இந்த முத்திரை முகம் மற்றும் கண்களுக்கு பிரகாசம் கொடுக்கிறது. இதை கண் பயிற்சி கடைசி நிலையில் கண் பொத்துதல் நிலையிலையும் பயன்படுத்துகிறோம். அடுத்து லிங்க முத்ராவின் ஒரு வகை. இதை கண் பயிற்சி நிலை 1லிருந்து 6 வரை கண்கள் திறந்த நிலையில் செய்கிறோம். 2 கை பெரு விரல்களையும் மேல் நோக்கியவாறு இணைத்து வைத்து மற்ற விரல்களை கோர்த்து வைத்து கொண்டு இந்த முத்ராவை செய்கிறோம். இந்த முத்ரா உடலில் வெப்பத்தை உருவாக்கி சுவாச செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது. முத்திரைகள் நம் கவனத்தை ஆழப்படுத்தவும் மற்றும் ஆற்றல்களை சமநிலைப்படுத்தவும் நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தவும் உதவும் மிக சக்தி வாய்ந்த கருவிகளாகும். மகரிஷி அவர்கள் எப்படி இந்த முத்திரைகளை அழகாக எளிய முறை உடற்பயிற்சியில் இணைத்து புதிய பரிணாமத்தை வழங்கியுள்ளார் என்ற நுணுக்கத்தையும் சிறப்பையும் உணர்ந்து அதை தினமும் காலையில் பயிற்சி செய்து பயன்பெறுவோமாக. மேலும் அதன் மேன்மையை மற்றவர்களுக்கு எடுத்து கூறி பயிற்றுவித்து பயனடைய செய்வோம் என்று கூறி இச்சிறு சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க